ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் தொக்கு எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் குக் ஆகும். அதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு சிக்கன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்க சொல்லவே சாப்பிடும் போலும் தோணுது. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பெப்பர்லாம் ஆட் பண்ணதுக்கோசம் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான சிக்கன் தொக்கு ரெடி. இது இட்லி, தோசை, சாப்பாடுக்கு எல்லாமே ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷு. இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.